இங்க பாரு. ஆனா இப்போ கொஞ்சம் வைஃபை வந்துருச்சு, நெட் கிடைக்குது. இப்ப நம்ம பாட்டு சாப்பிடுவோம்டா. அவங்க பொறுமையா ஒரு லைவ் வந்துட்டு இருக்க பாரு கமெண்ட்ஸ். வெறும் சூப் தானே குடிச்சிட்டு இருக்கேன், கறியே இல்ல பாரு. ஆனா எனக்கு ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் மாறும்னு தோணுது. சூடான கண்ட்ரி படத்துல இல்ல பண்ணி சும்மா பெர்ஃபார்ம் பண்ணாம சும்மாவே சூடான கண்ட்ரில நீனா ஒண்ணு இவன் எங்க இருந்து வந்து கேமியோ ரோல் பண்ணிட்டு போறான். அப்படா வந்த நீ வந்தா ஒரு குத்தமா என்ன இப்படி பேசிக்கிட்டு இருக்கான் இவன். வண்டு முருகன், ஆரம், கைப்புள்ள, ஜென், திகில் பாண்டி, ஜெயஹோப், சூனாபானா, வி, அல்லாட்டார்முகம், ஜீமின், ஸ்னேக் பாபு, சுகா, நேசமணி, ஜாங்குக். எப்போ பார்த்தாலும் இங்கே வைஃபை பற்ற மாட்டேங்குது, அதனால கிளாரிட்டி குறைச்சி போட்டுட்டோம். அப்படிதான் லைவ் ஆன் பண்ணியிருக்கோம். எல்லாருக்கும் காட்டுமா அந்த லைவ் ஃபஸ்ட்டு? கொஞ்சம் லேட்டாக காட்டும்னு நினைக்கிறேன். ஒரு கமெண்ட்ஸ் கூட வர மாட்டேங்குது, நெட் இல்லாததுனால தான். ஆர்மிஸில் என்ன கமெண்ட்ஸ் போடுறாங்கன்னு தெரியல. இல்லையா அது வருமே, இரு வரேன். லைவ் ஆன் ஆனோடனே கமெண்ட்ஸ் வரணும்னு. லைவ் ஆனா 2 செகண்ட் கழிச்சு தான் வரும். என்ன இன்னும் வரல? நல்லா சொன்னல, இங்கே பாரு. ஆனால் இப்போ கொஞ்சம் வைஃபை வந்துருச்சு, நெட்டு கிடைக்குது. இப்போ நம்ம பாட்டு சாப்பிடுவோம்டா. அவங்க பொறுமையா ஒரு லைவ் வந்துட்டு இருக்க பாரு கமெண்ட்ஸ். வெறும் சூப் தானே குடிச்சிட்டு இருக்கேன், கறியே இல்லை பாரு. கறி இல்லையா? நான் வாங்கவே இல்லையா? இல்லையா நெட்டு கிடைக்குதா இல்லையான்னு தெரியல. வெறும் சூப் மட்டும் ஊற்றி சாப்பிட்றோம், நல்லாவே இருக்காது. கறி இருந்த மாதிரி தான் நினச்சி வீட்டில். எப்படி இருக்கு? ஓகே தான். நம்ம 3 பேர் வணக்கம் சொல்லிட்டோம். ஜீவினு அவன் குளிக்க போயிருக்கான், வருவான். நேரத்துக்கு வந்துருக்கூட என்ன பண்ணுறான்னு தெரியலையே. அவன் ரொம்ப நேரம் ஆச்சுல அவன் பாத்ரூம்ல போயிட்டு வந்து அவன் இன்ட்ரோ கொடுக்க சொல்லுங்கடா ஃபர்ஸ்ட். சாப்பாடு கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்குது, கறி இல்லாமல். ஃப்ரிட்ஜில் இருக்கான்னு செக் பண்ணுங்களேன் ஒரு வாட்டி. ஜீவின் பாத்ரூம் மட்டும் வெளில வரட்டும், அவன்கிட்ட எடுத்து கேட்போம். ஓகே, அவன் வரத்துக்குள்ள நான் சாப்பிட்டே முடிச்சிருவோம் போலடா. என்னடா நீ எடுத்து கொடுக்க மாட்டேற? வருவான் இரு. எங்க வந்துட்டானா இல்லையா? அவன் இன்னுமா வந்துட்டு இருக்கான்? ரொம்ப மொக்கையாக இருக்குது சாப்பாடு. இப்படி சாப்பிட்டா சப்புன்னு இருக்குல்ல. அவன் வந்து எடுத்து தருவான்னு சொல்லியாச்சு. ஹே ஹாய் ஹே. ஏய் ஃப்ரிட்ஜில் இருந்து கறி எடுறா. எடுறா கறியா? மறந்து உள்ளே வச்சுட்டோம்டா, வெளில எடுத்து சாப்பிடவே இல்லை நாங்கள். இது உள்ள கொட்டி சாப்பிடணும், அப்போ நல்லா இருக்கும். ஜிபின் வா ஃபஸ்ட்டு பேர் சொல்லிட்டு இன்ட்ரோ கொடுத்துட்டு போ. ஜில்பா இருக்கே ஃப்ரிட்ஜ் இருந்ததுனால நல்லா இருக்குமா இப்போ சாப்பிட்டா? இப்போ தான் சாப்பாடு டேஸ்ட் வேறு லெவலாக இருக்க போது. ஏன்னா கறி வந்து எடுத்தாச்சு. கறியோட சேர்த்து சாப்பிட்டா தான் சூப்பராக இருக்கும். ஒன்று இப்படி தும்பாதான்னு சொல்லியிருக்கேன். தும்மல் வந்தா என்ன செய்யறது? நானே அப்போ தும்ப கூடாதா? தும்மு, ஆனால் எப்படி கை வச்சுட்டு தும்பணும், புரியுதா? ஆச்சு எது காலரி தும்முட நீ? சவுண்டு நிறையா போட்டுட்ட. உனக்கு நான் பிளஸ் யூ சொல்ல மாட்டேன். நீ என்ன பண்ணுமோ பண்ணிக்க கூட வெள்ள தெரியல, கையில தான் தெரிச்சிச்சு. பேசிக்கிட்டே அவனுக்கு இதை பிரிக்காம இருக்கீங்க, நானே பிரிச்சுக்கிட்டேன். பார்க்கும்போது நாக்கு வருது. எனக்கு நிறைய பங்கு கொடுத்துருங்கப்பா. ரீசெண்டாக எனக்கு ஒரு டிபேட் தோணுச்சுடா. என்ன தெரியுமா? கவனிங்க. சாப்பாடு எங்கே எடுத்து வைக்கட்டும்? பேசுகிறப்ப கவனிக்க மாட்டான். நான் பேசினாலே கவனிக்கல. நம்ம எக்ஸசைஸ் பண்ணால் கலோரிஸ் பர்ன் பண்ணுறோம்ல, அப்போ அந்த மாதிரி கான்செப்ட்ல நம்ம நிறைய டான்ஸ்லாம் ஆடுறோம், பயங்கரமா வேர்க்குது. அப்ப கலோரிஸ் பர்ன் ஆகுமான்னு கேக்குறா தானே? என்ன ஃபுல்லா கேட்டு முடிக்க விடு. ஒன்னும் வேற ஃபுல்லா கேள்றா. சூடான கண்ட்ரில நம்ம பெர்ஃபார்ம் பண்ணவையா நிறைய கலோரிஸ் பர்ன் ஆகுமா? இல்ல கூலிங்கான கண்ட்ரில பண்ணா கொஞ்சம் கம்மியா கலோரிஸ் பர்ன் ஆகுமோ அப்படின்னு எனக்கு தோணுது. பெர்ஃபார்மன்ஸ் பண்ணா. அப்படியா? ஆமா, எனக்கு அப்படி தோணுது. நம்ம எல்லாமே ஒண்ணுதான் தோணுது. ஏன்னா அது வந்து நம்ம பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதை பொறுத்து தான் இருக்குது. எந்த கண்ட்ரி சூடு எந்த கண்ட்ரி கூலிங்கிறத பொறுத்து இல்லைன்னு தோணுது. நீ அப்படி சொல்ல வரப்ப எனக்கு எல்லா கண்ட்ரிலையும் ஒரே மாதிரி தான் கலர்ஸ் பர்ன் ஆகும்னு தோணுது. ஆனால் எனக்கு ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் மாறும்னு தோணுது. சூடான கண்ட்ரி பொறுத்து இல்லை பண்ணி சும்மா பெர்ஃபார்ம் பண்ணாமல் சும்மாவே சூடான கண்ட்ரியில் நீனா ஒன்று கலர்ஸ் பர்ன். நான் சொல்கிறத ஒத்துக்கிறியா? அப்போ சூடான கண்ட்ரியில் சும்மா போய் நிற்க எடுத்து நான் கலோரிஸ் பர்ன் ஆகுதான்னு செக் பண்ணலாம்ல நீ? அவனுங்க 2 பேரும் எல்லாம் சாப்பாடு எடுத்து முந்திட்டு சாப்பிட்டுருவானுங்க. நீ எடுத்து சாப்பிட்டு பத்தாம போயிட போகுது. நாங்க என்ன உங்களுக்கு விட்டு வைக்காம அப்படியே எடுத்து சாப்பிட்டு காலி பண்ணிடுறோமா? பசிச்சா அவன் எடுத்துக்கணும். இப்பதான் சாப்பாடு டேஸ்டாவே இருக்கு, கறி இருக்கிறதுனால. சும்மா சாப்பிட்டா நல்லாவே இருந்திருக்காது, ஜின்ன மாதிரி சப்புன்னு இருந்திருக்கும் சாப்பாடு. மெம்பர்ஸ் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து உட்காந்து சாப்பிடணும் எனக்கு ரொம்ப ஆசை. ஆனால் எல்லாராலையும் சேர்ந்து வர முடிய மாட்டேங்குது, டைமே இருக்க மாட்டேங்குது. அட்லீஸ்ட் நம்ம 4 பேராச்சும் ஒன்றா இருக்கோமே. மற்ற மெம்பர்ஸ் எல்லாரும் கூப்பிட்டா வருவானுங்களான்னு தெரியல. அதான் நம்ம லைவ் போட்டோம்னா நம்ம இருக்கோம்னு அவங்களுக்கு தெரியும்.
தெரியும். அவனுங்க வேணும்னா வருவானுங்க. நம்ம எங்க இருக்கணும் தெரியாமல இருக்கானுங்க. அவனுங்க வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டோம். ரீசெண்டா நீ நிறைய ஆட் பண்ணல? ஆமா, நிறைய ஆட் பண்ணேன் தான். ரொம்ப டயர்டா இருக்கேன்னா எனக்கு சுத்தமா முடியவே இல்லை. கை காலம் வலிக்குது. 20 ஆட் கிட்ட பண்ண போல நீ. டூருக்கு இடையில்றதுனால வேற ரொம்ப டயர்டா இருந்துச்சு. சுத்தமா முடியல எனக்கு. எப்பயும் கை காலம் வலிக்குதுதான். ஆனா ஒரு பெரிய பிராண்டுக்கு தான் நீ ஆட் பண்ண என்ன? ஆமா, நல்லா தான் இருந்துச்சு. சாப்பாடு டேஸ்ட் நல்லா இருக்குல்ல? இவ்வளோ டேஸ்ட் இல்லடா. ஆமா, நல்லா இருக்கு. கறியோட சுற்றி சாப்பிட்றப்ப இன்னும் சாப்பாடு வந்து சூடோடையும் சாப்பிடணும். ஆறி போனதுக்கப்புறம் சாப்பிட்டா நல்லா இருக்கு. எல்லாத்தையும் அந்தந்த நேரத்தில் நம்ம சாப்பிட்றணும். லேட்டாகாத இறுக்கி போயிடும் சாப்பாடு. நீ குளிக்க போயிட்டு இன்னும் லேட்டாக தான் கண்டிப்பாக அந்த சாப்பாடு இன்னும் இறுக்கி போயிருக்கும். அப்புறம் உங்களை சும்மா விட்டுருக்க மாட்டேன். கடுப்பாக இருப்பேன் நான். நிறைய கறி வச்சுக்கிறேனோ நான். உங்களுக்குலாம் 10 தானடா. நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். நான் பாட்டு வேணும்னா கேளுங்கடா, தரேன். நான் பாட்டு நிறையா எடுத்துட்டேன்னா என்னன்னு தெரியல, எனக்கே தெரியல. அதனால் கேளுங்க, வேணும்னா கேட்டுருங்க. இப்போல்லாம் நானே வீட்டில் நிறைய சமைக்கிறேன் தெரியுமா? ஆமாம், ஆர்மிஸ்க்கு சொல்ல மறந்துட்டு நான் திரும்பவும் ஹேர் கட் பண்ணிட்டேன். நான் வந்து சீக்கிரம் வளரணும்னு தானே. ஆமாண்டா, இது வந்து ஆக்சுவலி இதுக்கு தான் வெட்டினேன். முடி வந்து சீக்கிரம் வளரணும்னு. சீக்கிரமே முடி வளர்ந்தா அதுக்கப்புறம் நம்ம நிறைய ஹேர் ஸ்டைல் பண்ணலாம் புதுசாக. அதுக்கு தானே வெட்டினேன். ஆமாம், அதுக்கு தான். பாப்பா இன்னும் புது புது ஹேர் ஸ்டைல் உன்னோட மூஞ்சி எப்படி இருக்குன்ட்டு. ஜின்னு இப்பெல்லாம் அடிக்கடி சமைச்சிக்கிட்டே இருக்கேன். என்ன விஷயம்? நான் தாண்டா வீட்டில் சமைக்கிறேன் 3 வேளையும். இப்போ சாப்பாடு ஆர்டர் பண்ணுறதே இல்லடா. என்னன்னு கேட்டு பாரு அவன்கிட்ட. ஏன் என்னாச்சு? சாப்பாடு ஆர்டர் போடுறேன்னா இந்த வருஷம் ஃபுல்லாக 1-2 வாட்டி மட்டும் தான் சாப்பாடு ஆர்டர் போட்டிருக்கேன் தெரியுமா? மற்ற நேரம் ஃபுல்லாக நான் தான் சமைச்சேன். ஆர்டர் தானே போடுவேன். ஈஸியாக வேலை பிடிக்க பார்ப்பியே. எப்படி நீ சமைக்கிற? ரொம்ப வெட்டியாக இருக்கும் அப்படின்னு செய்யணும்னு சொல்லிட்டு சமைக்கிறது தான். அப்படியே 3 வேளையும் சமைச்சிருக்கேன் நான் டெய்லி. இவனுங்க பாட்டு நோய் நோய் பேசிட்டே இருக்கானுங்க. நம்ம சாப்பிட்றதில்ல, மும்மரமாக இருப்போம். அப்படி என்ன தானே பேசுவீங்க சாப்பிட்டு முடிக்காம? சாப்பிட்டு முடிச்சுட்டு பேசுங்கடா. என்னமோ பேசிட்டு போறான். அவனுக்கு என்ன வேண்டாம் அவனுக்கு? இப்ப என்னடா நீ சாப்பிட்டு போடுறா. எனக்குலாம் மிச்சம் வைக்காதடா. சாப்பாடை காலி பண்ணிடுறா. ஆல்ரெடி நான் நிறைய சாப்பிட்டு நெஞ்ச கறிக்குது எனக்கு. என்ன ஆரம் சிந்தனையில் உட்காந்துட்டியா? விவர்ஸ் ஓப்பன் பண்ணல ஒன்றுமே புரிய மாட்டேங்குது எனக்கு. என்னமோ அப்டேட்லாம் பண்ணியிருக்காங்க போல, ஒன்றும் தெரியல எனக்கு. ஆமாண்டா, இடத்துல மாற்றி மாற்றி வச்சிருக்காங்களே, அதான் மாற்றி மாற்றி வச்சிருக்காங்க. அதான் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ஈஸியாக உள்ள போயிடுவேன். நானும் தான் பழைய விவரத்தை நல்லா பழகிடுச்சு. இப்போ புதுசாக வந்து வித்தியாசமாக இருக்கு. நம்ம எதனா கிளிக் பண்ண போனால் அந்த இடத்துல இருக்க மாட்டேங்குது. அதான் இடத்த மாற்றி வச்சுட்டாங்களே, எப்படி இருக்கும்? ஜீவன் ப்ரொமோஷனல் ஆடுக்கு போனாலடா ஒரு பிராண்டுக்கு. ஆமாம், அதுக்கு பிரின்ஸ் மாதிரி இருந்தியா நீ பார்க்கறதுக்கு? அப்படியே இளவரசன் மாதிரி இருந்தியா? நீ போன இடத்துக்கு அந்த கார்டிஸ் பசங்க வந்தானுங்கல்ல, எல்லாம் நட்டே இருந்தானுங்களே. பார்த்தேன் நானும். ஜீவன் பக்கத்துல தான் நின்று இருந்தானுங்க. ரொம்ப ஹைட்டா இருந்தானுங்க அவனுங்க. ஜீவன் குள்ளமா இருந்தா பக்கத்துல. அந்த குரூப்ல யார்? அந்த மார்டின் தான் ரொம்ப ஹைட் அதிகமா. அதான் 180 190 அவன். எவ்வளோ ஹைட்டு சரியா தெரியல. ரொம்ப ஹைட்டா தான் இருக்கான். ஆனா அது மட்டும் இல்ல, அவன் என்னோட ஹைட்டா தான் இருப்பான் போல அந்த பையன். ஆனாலும் நீ தானே சீனியர். ரொம்ப வருஷமாவே நீ தான் ஹைட்டா இருக்க. ஆதி காலத்துல இருந்தே நீ இருக்கல சீனியர்ஷிப்பு. ஆனா அவனுங்க என்னோட ரொம்ப ஒல்லியா இருக்கானுங்க அந்த பசங்க. ஒரு 40 கிலோ தான் இருப்பானுங்க போல. ஜிம் நீ எத்தனை கிலோ இருக்க? 45 இருப்பியா? அந்த பசங்க ஒரு 40 இருப்பாங்க 30 இருப்பாங்களா? என்ன எவ்வளவு இருப்பாங்க? என்ன பைத்தியம் வளர்ற? 30 கிலோனா குழந்தையா? அவங்க பெரிய பசங்க தானே. எவ்வளவு ஹைட் இருக்கானுங்க? நட்டையா தான் இருக்கானுங்க. ஆனா வெயிட் எவ்வளவு தெரியல. ஒல்லியா இருக்கானுங்க நம்மள விட. அதனால 58 59 கிலோ இருக்காண்டா. அப்படியாடா? இது முதல்ல சொல்லிருக்கணும்ல. அப்ப அந்த பசங்க ஒரு 50 இருப்பாங்களா? 50 கூட இல்ல, 45 இருப்பாங்க. நான் சொந்த கட்டு தான் ஃபர்ஸ்ட். இனிமே நம்ம கையோட ஒரு சேர் எடுத்துட்டு போயிடணும் போல. அந்த மார்டின் பையனை பார்த்தோன்னு வச்சுக்கோ, சேரை போட்டு மேலே ஏறி நின்று வணக்கம் சொல்ல வேண்டியதா. அப்படிதான் செய்ய போறேன். என்ன ஆரம் முன்னோட ஹைட்டா பசங்க வந்துட்டாங்க. அதுக்கு என்னடா இப்ப? இனிமே நீ டம்மி தான் போல. என்னாச்சு? ஒன்றும் இல்லடா, உனக்கு பொறாம தான். நிறைய பொறாமையா? நான் வந்து ஹைட்டா இல்லை. என்ன சொன்ன இப்ப? நான் ஒண்ணுமே சொல்லலையே. நான் உண்மையில இந்த பையன் இவ்வளோ ஹைட்டா இருக்கான்டா. நானுமே மார்டின் எப்படி இருக்க அப்படின்னு அண்ணாந்து பேசுற மாதிரி தான் இருக்கு. என்ன பண்றது, வளர்ந்துட்டாங்க பசங்களாம். அவங்க வரப்போ ஹைட்டா தான் வந்தாங்க, இப்போ வளரல.
இந்த காலத்து பசங்க ரொம்ப வெயிட் ரொம்ப கம்மியா இருக்காங்க. நீளமா வளர்றாங்க ஆனா ஒல்லியா இருக்காங்க. என்ன அதுதான் ஃபேஷன் வேற சொல்றாங்க. ஸ்லிம்மா இருந்தா தானே நல்லா இருக்கும். அவங்க இப்ப சின்ன பசங்க, இதுக்கப்புறம் வளருவாங்க, அப்புறம் பாடி பில்டர் மாதிரி ஆவறாங்களான்னு பாப்போம். இப்ப ஒல்லியா தான் இருப்பாங்க. ட்ரெண்டே ஸ்லிம்மா இருக்கிறதாண்டா, அதனால ஆவாங்களா? ஆமா அது வேற இருக்குல ஒரு பக்கம். ஏய் ஹாய், இவன் எங்க இருந்து வந்து கேமியோ ரோல் பண்ணிட்டு போறான்? எப்படா வந்த நீ? வந்தா ஒரு குத்தமா என்ன இப்படி பேசிக்கிட்டு இருக்கா இவன்? நீயா வா வா, லைவ் முடிக்க போறதுக்கு வந்து உட்காந்துக்க. சாப்பிட்டு முடிச்சிட்டு எச்ச பாத்திரத்தை கழுவ போறப்ப தான் வருவானே இவன். முன்னாடியே வந்து சாப்பாடு கொடுத்துருப்பேன்ல. இப்ப பாத்திரத்தை கொடு. சரியா சொன்னேன். நீங்க அவமதிக்கிறீங்க. லைவுக்கு வந்த கெஸ்ட பாத்திரங்களை சொல்றீங்க. இது உங்களுக்கு நல்லா இருக்கா? போட்டு முடிச்சிட்டு போற நேரத்துல வந்திருக்க. முன்னாடி வர வேண்டியதானே? இல்ல முன்னாடி நாங்க சாப்பிட்டோம். கறியெல்லாம் கூட லேட்டா தான் விளையாடுத்தோம். 5 மினிட் தான் லேட்டா ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்து கொடுத்தான். நீ அப்போ வந்தா கூட சாப்பிட்டுருக்கலாம். இப்ப பாரு தட்டுல எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இப்ப வர சரி வா, லைவ் முடிச்சுட்டு கிளம்புவோம். நான் சாப்பாடுக்காக இங்க ஒன்றும் வரல. சரி இது நீ மூடு. இது 6 மூட லைவ். 6 தான் முடிச்சு வைக்கணும். நான் என்ன சொல்றது? லைவ் ஆஃப் பண்றா. 6 தானே லைவ் ஆன் பண்ணா? ஆமா 6 தான் ஆன் பண்ணா. அப்ப அவன் தான் ஆஃப் பண்ணணும். அவனோட ஃபோன் தானே லைவ் போட்டோம் நம்ம நம்ஜுன்ட்டு. நம்மளும் கேமரா முன்னாடி உட்காந்துருப்போம். அவனே லைவ் ஆஃப் பண்ணட்டும்.